அனைவருக்கும் வணக்கம். வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு விழா கேரளாவிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அழைப்பு விடுத்து அந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வைக்கம் போராட்டம் என்றால் என்ன, எதனால் அது பிரசித்தி பெற்றது, எப்படியெல்லாம் அந்த போராட்டம் நடந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். வைக்கம் என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், டவுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் உயர் ஜாதி இந்துக்களை தவிர ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சூத்திரர்கள் யாரும் நடக்கக்கூடாது, நடந்தால் அது தெய்வ குற்றம் என்று சொல்லி ஒரு விதி இருந்தது. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பை கொடுத்தது. அந்த மக்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை விரும்பவில்லை. அதற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே வந்திருந்தார்கள். அப்போ 1924 அந்த போராட்டம் வலுப்பெறும் நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார், ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் அங்கிருந்து சென்று இந்த வைக்கம் போராட்டத்திலே கலந்து கொள்கிறார். அவர் போன உடனே இந்த போராட்டத்தை பற்றி தந்தை பெரியார் விடுதலை இதழிலே விவரிக்கிறார். என்னெல்லாம் நடந்தது. முதல்ல போன உடனே அவருக்கு தடபுடலான வரவேற்பை கொடுக்கிறார்கள். மகாராஜாவின் பேரிலே அங்கே இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மற்றவர்கள் எல்லாரும் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்து, ஏன் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணத்தை சொல்கிறார் தந்தை பெரியார். மகாராஜா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஈரோட்டுக்கு அங்கேருந்து தான் ட்ரெயின் பிடிச்சி போவாராம். அப்போ ஈரோட்டில் தந்தை பெரியாருடைய வீட்டில் தான் தங்குவாராம் மகாராஜா. அதனால் தந்தை பெரியாருக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைத்தது. தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரியாதையை கண்டு பாமரர்களும் ரொம்ப சிலாகித்து போனார்கள். நம்ம போராட்ட தலைவருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அரசே கொடுக்கிறதே, ராஜாவே கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லோரும் அப்படியே வியப்படைந்து போனார்கள். அந்த போராட்டத்திற்கு அதுவே ஒரு உத்வேகமாக அமைந்தது என்று சொல்கிறார். ஸோ தந்தை பெரியார் அங்கே போய் அவருடைய பாணியிலே எல்லா இடத்துலையும் பேசி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் அந்த களத்துக்கு சென்றவுடன் களத்தின் பரிமாணம் மாறுகிறது, ஒரு வேகம் கிடைக்கிறது. மக்கள் இன்னும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். ஒரு 5-6 நாட்கள் போன உடனேயே மகாராஜாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் தகவல் அனுப்புகிறாங்க, இதை நம்ம விட முடியாது, இதை விட்டோம் அப்படின்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறும், அதனால் தந்தை பெரியார் அவர்களை நம்ம தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய 144 தடை உத்தரவு போல் அப்போ 26 பிரிவின் படி இருக்கக்கூடிய தடை உத்தரவு, அந்த தடை உத்தரவை போடுறாங்க. ஸோ அந்த தடை உத்தரவை போட்ட உடனேயும் தந்தை பெரியார் என்ன பண்ணுறாங்க, அந்த தடை உத்தரவை மீறி அந்த தெருக்களில் நடமாடக்கூடாது என்பதற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். அவர் தந்தை பெரியார் அவருடைய பாணியில் எப்படி பேசியிருப்பார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உடனே அவர் கைது செய்யப்படுகிறார். அவரோடு சேர்ந்து மற்றவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். அவரை அருவிக்குத்தி என்ற ஊரில் 1 மாதத்திற்கு சிறையில் அடைக்கிறார்கள். அப்போது அந்த போராட்டத்தை அவருடைய துணைவியாரும் அவருடைய சகோதரி இருவரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் 1 மாதம் கழித்து விடுதலையாகிறார். விடுதலையாகி வந்த உடனே இந்த போராட்ட வேகம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெறுகிறது. ஒரு பெரிய வீட்டை பிடித்து அங்கேயே அது போராட்ட ஆஃபீஸாக மாறிடுச்சு. அதுதான் முக்கியமான தளமாக மாறிவிட்டது. பெரியார் எங்கே தங்கியிருந்தாரோ அந்த வீடு. எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்பொழுதுமே அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கக்கூடிய அளவில் ஒரு முக்கியமான இதாக போயிடுச்சு. ஸோ போராட்டத்துடைய வீரியம் ஜாஸ்தி ஆகுது. இந்த போராட்டத்தை பற்றி இந்தியா முழுக்க செய்தி பரவுகிறது. சாதி மத பாகுபாடுகளை மறந்து எல்லோரும் இது மனிதர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதி, தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது என்று எல்லாரும், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த சமூக நீதி சமநீதி கோட்பாட்டிலே நாட்டமுடையவர்கள் எல்லாரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பெரும் பண உதவியும் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் தந்தை பெரியார். இந்த போராட்டத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கலக்கமடைகிறார்கள். என்னடா இது, நம்ம நினச்சோம் இந்த போராட்டத்தை நம்மால் ஈஸியாக கட்டுப்படுத்தி விட முடியும் என்று நினைத்தோமே, இந்த போராட்டம் இப்போ கைமீறி சென்று கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திரு ராஜகோபாலாச்சாரி, அப்போ அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி தந்தை பெரியார் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இங்கே நீங்கள் இதை
ஏதாவது பண்ணணும் அப்படின்னோடனே திரு ராஜகோபாலாச்சாரி வந்து என்ன பண்ணுறாரு, தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீ ஏன் நாட்டை விட்டு நாடு போய் இப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய், அதெல்லாம் வேண்டாம், நீ திரும்பி வந்துடு அப்படின்றாரு. வழக்கம் போல் தந்தை பெரியார் வந்து ராஜகோபாலாச்சாரியோட அந்த கடிதத்தை உதாசீனப்படுத்துகிறார். இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு டெக்னிக் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, காந்தி அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்கள் பார்ப்பனர்கள் எல்லாரும் சேர்ந்து காந்திக்கு வந்து கடிதம் எழுதுகிறார்கள். அதாவது இது வந்து இந்து மதம் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம், இதில் வந்து வேற்று மதக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வந்து சீக்கிய குருவும் இதற்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. சீக்கியர்கள்லாம் வேற்று மதத்தவர்கள், அவங்க வந்து இந்து மதத்தில் போராட்டம் வருவது சரியல்ல, வேறு மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க, அவங்களெல்லாம் இதை போனோம் அப்படின்ன உடனே காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, இது வேறு மாதிரி டைமென்ஷன் கொடுக்குறாங்களே, இது வந்து ஒரு மத மோதலாக மாறிவிடுமோ அப்படின்ற பயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த போராட்டத்தில் வந்து வேற்று மதக்காரர்கள் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாரு. ஒரு கடிதத்தை எழுதி எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு. ஸோ இதை கண்ட உடனே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் வேற்று மதக்காரர்கள் கொஞ்சம் பேர் வந்து போராட்டத்திலிருந்து விலகி கொள்கிறார்கள். ஆனாலும் காந்தி வந்து கடிதம் எழுதிய பிறகும் உத்தரவிட்ட பிறகும் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து அந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை இப்படியே விடக்கூடாது என்று ராஜா என்ன பண்ணுறாரு, 6 மாதங்கள் சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனை கொடுத்து தந்தை பெரியாரை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைச்சி என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டத்திற்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீதும் அந்த போராட்ட குழுவின் தலைவர்களிடம் நலிவடைய வேண்டும், அவர்கள் வீழ வேண்டும் என்பதற்காக சத்ரு சங்கார யாகம் நடத்துகிறாங்க. ஸோ தந்தை பெரியார் சிறையில் இருக்கிறார், போராட்டம் வந்து வெளியில் நடந்துகிட்ருக்கு. ஒரு மாதம் 2 மாதம் போன பிறகு திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து வேட்டு சத்தம் கேட்குதான். என்ன திருவிழாவா அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்கிட்ட, சிறை காவலர்கள்கிட்ட. இல்லை ராஜா இறந்துட்டார் அப்படின்னாங்க. அப்போ பெரியார் யோசிச்சாராம், நம்ம சாவறதுக்கு இங்கே வந்து சத்ரு சங்கார யாகம் பண்ணாங்க, அது வேற யாரையோ கொண்டு போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அங்கே இருக்கவர்களிடம். ஸோ அவர் இறந்த உடனே இவங்க எல்லாரையும் வந்து விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்துவிட்டு அந்த போராட்டம் வந்து அப்படியே அதே வீரியத்தோடு தொடர்கிறது. அந்த சமயத்தில் ராணி அவர்கள், அந்த ஊரோட ராணி என்ன பண்ணுறாங்க, தந்தை பெரியாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலை வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா இந்த போராட்டம் இனிமேல் தொடர்வது நல்லதல்ல அப்படின்ற அந்த முடிவுக்கு வராங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர்ஜாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை தந்தை பெரியார் வந்து ராணி அவர்களை சந்தித்து இந்த போராட்டத்திற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்தாங்கன்னா தந்தை பெரியாருடைய செல்வாக்கு மிகவும் உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. திரு ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணுறாரு, கரெக்டு தான், தந்தை பெரியார் வந்து மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று விடுவார், அதனால் நம்ம வந்து காந்திக்கு கடிதம் எழுதுவோம், காந்தியை வந்து ராணிக்கிட்ட பேச சொல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் காந்தியடிகளுக்கு வந்து எழுதுகிறார். அந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற உடனே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிந்து கொண்ட திரு காந்தியடிகள், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது தந்தை பெரியார் யோசிக்கிறாரு, இது நமக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்களே அப்படின்னோடனே, சரி நமக்கு பேரும் புகழும் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, நல்ல காரியம் நடக்குதே, நாம் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தினோமோ அந்த போராட்டம் வந்து ஒரு வெற்றியை நோக்கி செல்கிறது, இந்த காந்தியடிகளே வந்து இதை பற்றி பேசட்டும், ராணிகிட்ட பேசட்டும், எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றாரு. காந்தியடிகள் வருகிறார், வந்து மகாராணிக்கிட்ட பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, நான் ராணி என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து அந்த தெருக்களிலே வந்து இவர்களை நடமாட விடுகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, தெருவிலே நடமாட விட்டால் நாளைக்கு வந்து ஆலயத்திலே நுழைய வேண்டும் என்று போராடுவார்களே, ஆலயத்தில் நுழைவோம் என்று போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் கிட்ட சொல்கிறாரு. அதற்கு தந்தை பெரியார் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன யோசிக்கிறாராம் தந்தை பெரியார், ஆலய நுழைவு போராட்டத்தை எப்படி நம்மளால் கைவிட முடியும், அது நம்முடைய உயிர் நாடி, அதற்காகத்தானே நம்ம இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம், சமதர்ம வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் சமம் என்ற அந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று தானே போராடி கொண்டிருக்கிறோம், ஸோ எப்படி இதற்கு ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறாரா, இல்லை இதை நம்ம வந்து சமயோசிதமாக செயல்பட வேண்டும், இந்த வெற்றியை நாம் விட்டுவிடக்கூடாது. உடனே என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரா தந்தை பெரியார், இல்லை நாங்கள் உடனே போராட்டம் நடத்த மாட்டோம், ஆனால் ஆலய நுழைவு பற்றி எல்லோருக்குமான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், அந்த பிரச்சாரத்திலே தொடர்ந்து ஈடுபடுவோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து தந்தை பெரியார் வந்து இந்த வெற்றியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை ஒத்துக்கொண்டு அனைவருக்கும் அந்த தெருக்களிலே நடமாடக்கூடிய அந்த உத்தரவாதத்தை, அந்த உரிமையை பெற்றுத்தருகிறார். இதுதான் வைக்கம் போராட்டத்தினுடைய ஒரு பின்னணி. தந்தை பெரியார் எப்படி
அவருடைய பேச்சாலும் அவருடைய மன உறுதியாலும் 1924 ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சாதனையை சாதித்து காட்டியிருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. அந்த நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. சமதர்ம சமுதாயம் தழைத்தோங்க வேண்டும் என்பதே திராவிட சித்தாந்தத்தின் ஒரே குறிக்கோள். அதை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.